இது என்னது? Hello, LT Pharma. Yeah, I'm Dr. MK from MRI Care. Good evening, sir. What can I do for you? Yes, could I speak to Mr. Bala? One second, sir. Bala! Yeah, please. ஹலோ பாலா ஹியர். Bala, I'm MK. சொல்லு எம்கே, எப்படி இருக்க? Yeah, I'm fine. I need a small help from you. சொல்லு எம்கே, உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? சொல்லு, என்ன பண்ணணும்? அது அனிலா, யாரும் உங்ககிட்ட பிரியமா இருந்தாரா? அதெல்லாம் அவர் பிரியத்துக்கு சொல்லவா வேணும்? என் மேல உசுரையே வச்சிருக்காரு அப்பத்தா. அப்படின்னு நீயும் பேரங்கிட்ட அந்த அளவுக்கு பிரியமா இருக்கணும். அவரை நல்ல கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடணும்னு. சரி அப்பத்தா, என் உசுரே அவர் தான். உனக்கு தெரியாதா? தெரியும்தா. இருந்தாலும் பேரன் இங்க மறுவீட்டு அளப்புக்கு வந்தப்ப ஒரு மாதிரியா இருந்தார்ல, அந்த மாதிரி இனிமே எப்பவும் அவர் இருக்கக்கூடாதுன்னு. சரி அப்பத்தா. ஏன் அனிலா, ஏரோப்ளைன்ல பறக்கும்போது எப்படி இருந்தது? நல்லா பறக்கிற மாதிரி இருந்தது கிழவி. கொழுப்படுத்தவளே, எப்படி இருந்ததுன்னு கேட்டா அதைத்தான் சொல்றேன். நல்லா பறக்கிற மாதிரி இருந்தது. நானெல்லாம் ஏரோப்ளைன்ல போக மாட்டேங்கிறனால தானே இப்படி பேசுற? இல்ல கிழவி, நிஜமாவே பறக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவும் கீழே இருந்து மேலே ஏறும் போதும், மேலே இருந்து கீழே இறங்கும் போதும் அடி வயிற்றுக்குள்ள எதுமோ ஜிவ்வுன்னு இருக்கும் தெரியுமா? நீ இந்த திருவிழா கடையில ராட்டினம் எல்லாம் சுத்தி இருக்கியா? இந்த பெரிய ராட்டினம் ஜெயண்ட் வீல், அதுல மேல இருந்து கீழே இறங்கும் போது எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. நல்லா குறுக்குறுன்னு இருந்ததா? ஆமா, செத்த நேரத்துல வாந்தி எடுக்க தெரிஞ்சேன். என் வீட்டுக்காரர் தான் என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு. நல்ல கொடீஸ்வர வீட்டுல வாக்கப்பட்டிருக்க. என் லூசு கிழவி, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்ல வெண்ணிலா, கோடீஸ்வர வீட்டுல வாக்கப்பட்டிருக்கிறதுனால தானே ஏரோப்ளைன்ல எல்லாம் போற. ஓ, அதை சொல்றியா? ஆமா ஆமா. சரி, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்தியா? உனக்கு ஒரு சென்ட் பாட்டிலும் கொஞ்சோண்டு சாக்லேட்டும் அப்பத்தால கொடுக்க சொல்றேன், வாங்கிக்கோ. என்ன அம்படுத்தானா? ஆமா அம்படுத்தான், வேற என்ன? நானு நீ நிறைய வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சேன். நல்லா கோடீஸ்வர மாப்பிள்ள. நீ ஏன் எப்ப பாரு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க? கோடீஸ்வர மாப்பிள்ளைன்னா என்ன? அங்க இருக்கிற சொத்தையெல்லாம் எடுத்து உனக்கு கொடுக்கணுமா? என்ன வாங்கிட்டு வரணுமோ அதைத்தான் வாங்கிட்டு வருவேன். எனக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு. நான் எங்க அப்பத்தாளுக்கே கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் தம்பி தங்கச்சிக்குமே கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு மட்டும் எப்படி நிறைய வாங்கிட்டு வருவேன்? ஏன்டா, உனக்கு என்ன வசதிக்கு குறைச்சல்? நல்லா அள்ளி அடைச்சு வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஆத்துல போட்டாலும் அளந்து தான் போடணும் கிழவி. சரி விடுங்க விடுங்க, வேற எப்போ வருவார் வேணிலா? 15 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு அப்பத்தா. வண்டி எடுத்தாருன்னா சல்லுன்னு கிளம்பி வந்துருவாரு. அப்புறம் உங்க மேடம் வீட்டு கல்யாணத்துக்கு போகலையில, அதை போய் ஒரு பார்த்துட்டு வந்துடக்கூடாது? ஆமா அப்பத்தா, போகணும். மேடம் ஸ்டேஷன்ல இல்லைன்ட்டு எங்களுக்கு அங்கே கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது பார்த்துக்கோ. அதை முடிக்கிறதுக்கே இந்த வாரமெல்லாம் ஓடி போச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஊரில் இருந்து வந்து இவரும் 2 நாள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலை. அதுக்கப்புறம் போய் பார்த்தா 2-3 எமர்ஜென்சி கேஸ் இருந்திருக்கு போல, ஆப்ரேஷன் வேற. அதை முடிச்சுட்டு அவரும் இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்காரு. இன்னைக்கு நாளைக்கு போகணும். இன்னைக்கு முடியாது, இங்கேருந்து போகிறதுக்கே லேட் ஆயிரும். போய் கொஞ்சம் படிக்கணும். நாளை பண்ண பார்ப்போம். ஆமாம், பரீட்சை வேறு நெருங்கிருச்சு. என்ன? ஆமாம் பார்த்தா, பரீட்சை பக்கத்தில் வந்துருச்சு பார்த்தியா? நல்லா எழுதி பாஸ் பண்ணிடுறேன். என்ன? அதெல்லாம் சூப்பராக படிச்சிருக்கேன், நல்லா எழுதிடுவேன். பேரண்டி வாங்க வாங்க. ஹாய் பாட்டி, ஹவ் ஆர் யூ? அறிவு அப்பத்தா ஃபைன்னு சொல்லணும். ஃபைன் ஃபைன். பேபி, வெளிநாட்டில் இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உங்க பேத்தி வாங்கிட்டு வந்திருப்பாள்ல, கேட்க வேண்டியதானே? அவன் எனக்கு ஒரு சென்ட் பாட்டிலும் கொஞ்சோண்டு சாக்லேட்டு தான் தருவேங்கிறான். நீங்களாச்சு அவளாச்சு. பேரண்டி உட்காருங்க. இல்ல பாட்டி, நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். வந்ததும் வெளியில இங்க வர சொல்லிட்டாளா, அப்படியே வந்துட்டேன். இனி போய் தான் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, டீ போட்டு தரேன். இல்ல பாட்டி, நாங்க கிளம்புறோம் ப்ளீஸ். இன்னொரு நாள் ஃப்ரீயா வரோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக முடியாதாங்க? லேட் ஆகுதா? ஆமா வெண்ணிலா, வந்ததும் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். வீட்டில் டீ குடிச்சிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னா? குடிக்கல, போய் குடிக்கலாம், வரியா? அப்படியா? சரி சரி அப்பத்தா, அப்படின்னா நாங்கள் கிளம்பட்டுமா? இந்த பேக்கை கொடுத்துரு. சரி, இந்த அப்பத்தா பார்த்து எல்லாருக்கும் என்ன கொடுக்கணுமோ பார்த்து கொடு. என்ன? சரிதா, சரி சரி. அப்படின்னா நாங்கள் வரட்டுமா? சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் பார்த்து இருந்துக்கிறேன். என்ன? சரி அப்பத்தா, போயிட்டு வரேன். என்ன? இன்னொரு நாளைக்கு வரேன். தம்பி தங்கச்சி வந்தால் சொல்லிடு. ஆமாம், டியூஷன் போயிருக்காக, வரட்டும், வந்ததும் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் கொடுத்துரு பிள்ளைங்களுக்கு, சரியா? ஆட்டும் தா. சரி பாட்டி, போயிட்டு வரேன். வாங்க பேரண்டி, வாங்க. பேபி பாய். பாய் வெண்ணிலா, போலாம். இந்த வந்துட்டேங்க.
மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் ஃப்ளைட் ஏறி நைட் எல்லாம் சென்னை வந்துருவேன்னு சொன்னாரு. டெல்லியில இருந்து சென்னை வர்றதுக்கு ஃப்ளைட்ல எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னமும் ஏன் வரல? ஃப்ளைட்ல இருக்கும்போது ஃபோன் போகாது. இறங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்துருக்கலாம்ல. பார்த்துருந்தா கூப்பிட்டுருப்பாரே. ஏதே குட்டிமா, என்னடா தூங்கலையா? அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். என்ன தூங்கலையா? இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? உங்க மாமா இன்னும் வரல பாத்தியா? அவர் வருவாருன்னு தான் வாசல்லே நின்றுட்டு இருக்கேன். நீ உள்ள போய் தூங்கு, நான் பாத்துக்கிறேன் போ. இந்நேரத்துல நீங்க இங்க நின்றுகிட்டு இருக்கிறத மாமா பார்த்தாருன்னா என்னதான் திட்டுவாரு. மாமா வந்தாருன்னா வீட்டுக்குள்ள தானே வருவாரு. போங்க வீட்டுக்குள்ள போங்க. இருக்கட்டும் குட்டிமா, அவர் வரட்டும். எனக்கு திட்டு வாங்கி கொடுக்காதீங்க தே, ப்ளீஸ் உள்ள போங்க. சொன்னாப்ல கேளு குட்டிமா, அவர் வந்ததும் நான் பார்க்கணும். பார்க்கலாம் தே, வீட்டுக்குள்ளதான் வருவாரு, எங்கேயும் போயிட மாட்டாரு. போங்க உள்ள போங்க. எனக்கு அவரை தேடி கிடக்கு குட்டிமா. சரிதான் தே, எனக்கு புரியுது. ஆனா இந்த நேரத்துல இருட்டுல நீங்க இப்படி வெளியே நிக்கிறத பார்த்தா அவர் சத்தம் போடுவாரு. அப்படின்னா எனக்கு திட்டு வாங்கி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அப்பனா உள்ள போங்க. அப்படின்னா நீ? நான் கார்த்திக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன், நீங்க உள்ள போங்க. சரி, அவர் வந்ததும் நான் வருவேன். ஜீப் சவுண்டு கேட்கும்ல, ஓடி வந்துருங்க சரியா? சரி சரி, போங்க உள்ள போங்க. ஆத்தாடி மாமா. குட்டிமா, என்னடா இந்நேரத்துல இங்க நின்றுட்டு இருக்க? உங்களுக்காக தான் மாமா நின்றுட்டு இருக்கேன். என்ன ஜீப்பை சவுண்டே இல்லாம ஸ்டாப் பண்ணிட்டீங்க? கேட்டுக்கு முன்னாடி ஹார்ன் அடிப்பீங்கன்னு பார்த்தேன். கேட்டுக்கு முன்னாடி ஜீப்பை நிப்பாட்டிட்டு நானே திறந்துட்டேன்டா, அதனாலதான் ஹார்ன் அடிக்கல. நீங்க எல்லாம் தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனாலதானா? இவ்வளவு நேரம் அத்தையும் இங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. இப்பதான் திட்டி உள்ள அனுப்புனேன். அப்படியா? ஆமா குட்டிமா, ஏதோ மெசேஜ் அனுப்பியிருந்த. ஆமா மாமா, அத்தைக்கு ஹார்மோன் லெவல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருவோமா? அடே, எத்தனை டெஸ்ட் தாண்டா எடுக்கிறது? அவங்களுக்கு சும்மாவே வீக்கா இருக்காங்க. இல்ல மாமா, அத்தை கொஞ்சம் வெயிட் போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்கல்ல, ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ்டா இருந்ததுனால. ஆமா, அன்னைக்கு கூட பிளவுஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்லி தையல் பிரிச்சு விட்டுட்டு இருந்தீங்களே 2 பேரும் சேர்ந்து. இன்னைக்கு அந்த பிளவுஸ் எல்லாமே பழையபடிக்கு லூஸ் ஆயிடுச்சான். அதனால டெய்லர் கிட்ட கொண்டு போய் பிடிச்சு அடிச்சு கொண்டு வந்தோம். சோ என்னடா குட்டிமா சொல்ல வர்ற? இல்ல மாமா, பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ்டா இருந்தா வெயிட் தாறுமாறா எகிரும். அதுவும் இல்லாம அத்தை டேப்லெட் வேற எடுத்துட்டு இருந்தாங்க. அதனாலேயே கொஞ்சம் அதிகமா வெயிட் போட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ பழையபடிக்கு வெயிட் நார்மல் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆமாண்டா, எனக்கு புரியுது. இப்போ அதனால என்ன சொல்ல வர்றீங்க? அத்தை குணமாயிக்கிட்டே வர்றாங்கன்னு சொல்றேன். குணமாயிட்டா சந்தோஷம்தான். வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களாடா? அம்மா, அப்பா, சின்ன மாமா? தூங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் மாமா. வெண்ணிலாத்த கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சு உள்ள போயிட்டாங்க. தூங்கியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். குட்டிமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களாடா? என்ன மாமா? அத்தைய ஒரு வாரத்துக்கு உங்க ரூம்ல தங்க வச்சுக்கிறீங்களா? எதுக்கு மாமா? சும்மாதான். சும்மாதானா? அத்தை சம்மதிக்கணும்ல மாமா. நான் இங்க இருந்து வீட்டுக்குள்ள போச்சனதுக்கே என்கிட்ட அவ்வளவு கேள்வி கேட்டாங்க. அதை எப்படி சம்மதிப்பாங்க? நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படின்னா சரி மாமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உள்ள போலாமா? போலாம். என்னங்க ம் சாப்பிட்டு பால் குடிக்காம வந்துட்டீங்க, எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். ஏங்க எப்பவும் பால்னா பிரியமா குடிப்பீங்கல்ல, ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல நீலா, வேணாம். ஏங்க என்னாச்சு? என்னமோ போல இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல அப்படிதான், எப்பவும் ரூமுக்குள்ள வந்தா என்னை சும்மாவே இருக்க விட மாட்டீங்க, சுத்தி சுத்தி வருவீங்க. இன்னைக்கு என்னாச்சு? அப்பதான் வீட்டுக்கு போயிருக்கும் போதும் உடனே கிளம்பிட்டீங்க. ஏங்க எதுவும் அப்செட்டா இருக்கீங்களா? அந்த குட்டி பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதை நினைச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்களோ? அந்த பாப்பாவுக்கு தான் சரியா போச்சு இல்லைங்க, ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி எடுத்தாச்சுல. ஏன் நீலா, உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன கேள்வி இது? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமா? உங்களை பிடிக்கும் இல்ல, உங்களை மட்டும்தான் பிடிக்கும். ஏன் திடீர்னு இந்த கேள்வி? சும்மாதான் கேட்கணும்னு தோணுச்சு. ஏங்க என்னாச்சு? நான் டியூட்டிக்கு போயிட்டேன்ட்டு உங்களுக்கு எதுவும் வருத்தமா? அது ஒன்றும் இல்லை, மேடத்துக்கும் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல, அங்கே ஸ்டேஷனில் ஆள் அதிகமாக இல்லை. சப் இன்ஸ்பெக்டர் வந்து வந்து தான் போவார், எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்கணும். நான் உங்கள் கூடவே பொழுதுக்கும் இருக்க முடியாதுல்ல. நீங்களுமே ஹாஸ்பிட்டல் போயிடுவீங்க, அங்கே நான் வந்து என்ன தான் பண்ண போகிறேன்? நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற நேரத்துக்கு நான் ஸ்டேஷன் போயிடுவேன், அவ்வளோதான். நைட் டியூட்டி கூட வேண்டான்னு சொல்லிட்டேனே. நைட் டியூட்டியை வேறு யாருக்காவது மாற்றி விட சொல்லியிருக்கேன். என்னங்க என்னங்க என்னாச்சு? எதை நினச்சி இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? நான் இந்த மாசம் நீ எப்படியும் கன்சீவ் ஆயிருவேன்னு நினைச்சு ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தேன் நிலா. ஆனா நம்ம ஸ்விஸ்ல இருந்து வந்த மறுநாளே உனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு பாத்தியா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. நமக்கு என்ன கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 1 வருஷம் கூட ஆகல, வெறும் 1.5 மாசம் தான் ஆகுது. இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம், அடுத்த மாசம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாசம். அப்படியா சொல்ற? ம் இப்போ உனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிடுச்சுல? பீரியட்ஸ் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? 2 நாள் ஆகுது.
அடுத்த மாசமாச்சும் நீ கன்சீவ் ஆயிடுவியா? இந்த தமிழ் சினிமாவில் கொடுமைக்கார மாமியாரெல்லாம் இப்படி தான் கேட்பாங்களாம், மாசம் மாசம் குளிச்சிட்டியா குளிச்சிட்டியான்னு. அது மாதிரி இருக்கு நீங்க கேட்கறது. அதுலயும் நீங்க ஒரு டாக்டர், இப்படியெல்லாம் கேட்கலாமா? இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கேட்கறதுக்குன்னா அடுத்த மாசம் பார்க்கலாம். கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல. வரலாம், வராமலும் போகலாம். குழந்தை உண்டாகலாம், உண்டாகாமலும் போகலாம். எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வருஷத்துல எப்படியும் நான் கன்சீவ் ஆயிடுவேன். அது எப்படி? அது மட்டும் அவ்வளோ கன்ஃபார்மா சொல்ற? ஏன்னா என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? சரி வாங்க, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதை நினைச்சு ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சரி பால் எடுத்துட்டு வரட்டா? வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. சரி அப்படின்னா காலையில குடிச்சுக்கலாம். சரி தூங்குவோமா? நீ படிக்கலையா? இன்னைக்கு ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே அப்பத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தது எனக்கே ஒரு மாதிரி டயர்டா தான் இருக்கு. தூங்குவோம். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு படிச்சுக்கிறேன். ஏற்கனவே படிச்சது நல்ல ஞாபகம் இருக்கு. இப்பதானே எக்ஸாம் முடிஞ்சது, அதனால கொஞ்சம் ஞாபகம் நல்லா தான் இருக்கு. இப்பவும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டேன்னா சூப்பரா எக்ஸாம் அட்டன் பண்ணிடுவேன். என்னங்க ம். தூங்குவோமா? உனக்கு தூக்கம் வருதா? தூக்கம் வரல, கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரி அப்படின்னு படுத்துக்கோ. நீங்களும் வாங்க. என்னங்க ம். உங்களுக்கு எதுவும் அப்செட்டா இருந்தா என் மடியில வேணா படுத்துக்கோங்க. வாங்க, நான் தட்டி கொடுக்குறேன். வரீங்களா? என்னங்க உங்களை தாங்க. ஒன்றும் இல்லை பேபி, வா நீ தூங்கு, வா படுத்துக்கோ வா. ம் நீ என் கூட சந்தோஷமா இருக்கியா நிலா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது என்ன கேள்வி? கேட்கணும்னு தோணுச்சு. நீங்க எதையோ போட்டு மனசுக்குள்ள வளர்ப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னதுன்னு என்கிட்ட சொல்லலாம்ல? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆமா, கமல் ப்ரோ வீட்டுக்கு எப்போ போகலாம்? நாளைக்கு போயிட்டு வந்துருவோமா? ஆ ஓகே, போகலாம். சரி வா நீ படுத்துக்கோ வா. நீங்க வாங்க, நீங்க என் மடியில படுத்துக்கோங்க. வாங்க. ம். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நானு இவ்வளவு நேரம் வாசல்ல தான் நின்னேன், இப்பதான் உள்ள வந்தேன். அம்மா உங்களோட ஜீப் சவுண்ட் கேட்கவே இல்லையே. ஆமா, இது என்ன இத்தனை ஃபோன் கால்ஸ்? போனா வரமாட்டேனா? எனக்கு உங்களை தேடி கிடந்தது. தேடி கிடந்ததா? எதுக்கு? எதுக்கோ தெரியலையே, ஆனா உங்களை தேடி கிடந்தது. அதனாலதான் நான் உங்க கூடயே வரேன்னு சொன்னேன். நீங்க என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. கூட்டிட்டு போயிருந்தா ஃபோன் பண்ணியிருக்கவே மாட்டேன்ல. ஆஹா. ஆமா, என்னை விட்டுட்டு போனதுனாலதான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, ஒரு வாரம் குட்டிமா ரூம்ல தங்கிக்கிறீங்களா? எதுக்கு? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை இருந்தா பாருங்க. நீங்க இருந்தா எனக்கு டிஸ்டர்பா இருக்கும், எனக்கு வேலை பார்க்க முடியாது. சோ நீங்க குட்டிமா ரூம்ல தங்கிக்கோங்க. எனக்கு இந்த வீக்கெண்டுக்குள்ள ஒரு கேஸ் முடிக்கணும். கேஸ் முடிக்கணும்னா நீங்க வெளியே தானே போவீங்க. இல்ல, கேஸுக்கு வேண்டிய டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் ரெய்டு போறதுக்கு. ரெய்டு போறதுக்கா? கிரிமினல் கேஸ் இல்லையா? எல்லா விவரமும் தெரியுது போல வர வர. ஆமா, உங்களுக்கு நான் தானே டைப் பண்ணி கொடுக்குறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஒரு ஓரமா உட்காந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். காது கேட்கல. நீங்க பாட்டுக்கு வேலையை பாருங்க, நான் பாட்டுக்கு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு என்ன பார்க்கணும்? ஏன் புருஷன், நான் பார்ப்பேன், உங்களுக்கு என்ன? எது ரொம்ப தான் உரிமை பொங்குது? அப்படித்தான் பொங்கும். பொங்கும் பொங்கும், எல்லாம் அவங்க வர்ற வரைக்கும் தான் உங்க வேலையெல்லாம். அவங்க என்ன? எவங்க? அவங்களா? ஆமா அவங்க தான். ஆமா, அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள எதுவும் போனீங்க? இல்லையே, போகலையே. போயிடாதீங்க. ஆமா, அப்புறம் ஏன் திறந்து கிடக்கு? மைனி வந்து என்னமோ எடுக்கணும்னு திறந்தாங்க, அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க போல. நான் போய் கூட்டிட்டு வரட்டா? வேண்டாம், நானே பூட்டிக்கிறேன். நீங்க என்னை அந்த ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதனாலதான் நான் போகல. இல்லாட்டி நானே என்ன வேணும்னு கேட்டு மைனி கிட்ட எடுத்து கொடுத்துருந்துருப்பேன். மைனி யாரையும் உள்ள விடக்கூடாதா அந்த ரூமுக்குள்ள? சரியா போச்சு. உங்களுக்கு கோபம் வரும்னு தெரிஞ்சிருந்தேன்னா மைனியை உள்ள விட்டுருக்கவே மாட்டேன். என்ன பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படின்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு அப்படித்தான் தெரியுது. என்னைய பாருங்க, எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கேன். உங்களுக்கு சிரிப்புக்கு என்னம்மா குறைச்சல்? என் நிலைமையில என் இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரி கிளம்புங்க, குட்டிமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போங்க. நான் போக மாட்டேன். ப்ளீஸ்மா, எனக்கு வேலை இருக்கு. நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். என்னையால உங்களை பார்க்காம எல்லாம் இருக்க முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். பிடிவாதம் பிடிக்க கூடாது தேவையில்லாத விஷயத்துக்கு. எனக்கு பிடிவாதம் பிடிச்சா பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யக்கூடாதா? ஆமா. எனக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க செய்யறீங்க. நான் என்ன செஞ்சேன்? நீங்க என்னை வெளியே போக சொல்றதே எனக்கு பிடிக்கல. ஓ, இந்த தேவையில்லாத ஆர்குமெண்ட் இப்ப தேவையே இல்ல. சரியா, என்னைய வேலையை பார்க்க விடுங்க. சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. ஏண்டா, டயத்துக்கு சாப்பிடணும்ல, டேப்லெட் வேற போடணும்ல. டேப்லெட் வாங்கினது எல்லாமே முடிஞ்சு போச்சு, டேப்லெட் இல்ல. மலரே, நான் ஒன்னு கேட்கட்டா? என்னது? நான் உங்ககிட்ட எவ்வளவு பேசியிருக்கேன்.
அதெல்லாம் என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நான் நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். நீங்க பேசுனதை மட்டும்தான் எப்பவுமே நான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்க பேசுறதுல 10ல் 9 வார்த்தை உங்க தங்க பிள்ளைய பத்தி தான் இருக்கு. அதை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அதை பத்தி நினைச்சாலே எனக்கு கோவம் தான் வரும். அதனால நான் நினைக்க மாட்டேன். அதுக்கு தான் இப்ப வெளியே போக சொல்றேன். போங்க, எதுக்கு? வெளியே போங்க, போய் சாப்பிட்டு தூங்குங்க. நீங்க என் கூட இருந்தா என்ன மட்டும்தான் பாத்துக்கிட்டே இருக்கீங்க, எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால ஒரு வாரம் குட்டிமா ரூம்ல போய் இருந்து நான் பேசுனது எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏதாவது தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. போங்க. ஒன்னும் தோணலைன்னா? எதுவும் தோணலைன்னா தோன்ற வரைக்கும் என் முன்னாடி வராதீங்க. இப்ப கிளம்புங்க. நீங்க என்னமோ சொல்ல வரீங்கன்னு புரியுது, ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு புரியுதா? அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். சரி போங்க, போய் அங்க போய் தூங்குங்க. மறக்காம சாப்பிட்டுருங்க. நீங்க சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டேன். ஆனா அதுக்கு நீங்க பதிலே சொல்லாம என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. பரவாயில்லையே. நான் கவனிக்கலன்னு நினைச்சீங்களோ? வெரி குட் ரப்ல. எதுக்கு வெரி குட்? இல்ல, நான் பேசுறதெல்லாம் நல்லா கிறிஸ்டல் கிளியரா கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அதான். அதுக்கு தான் வெரி குட்டா? இந்த வெரி குட்டை வச்சுக்கிட்டு நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினது எல்லாத்தையும் வரிசையா ஒன்னொன்னா யோசிச்சு பாருங்க. போங்க, முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டிமா ரூமுக்கு போங்க. அப்படின்னா என்னை யோசிக்கிறதுக்காக தான் அங்க அனுப்புறீங்க. நம்ம கரெக்ட்? பரவாயில்லையேடா மலர் பிள்ளை, ரொம்ப ஸ்பீடா தான் கண்டுபிடிக்கிறீங்க. நான் டீச்சர்ல. என் செல்ல பிள்ளை. சரி போங்க, நான் இது வரைக்கும் பேசினது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு வாங்க, ஓடுங்க. அப்படியே உங்க கையை எடுத்து உங்க வாயில வச்சுக்கோங்க. எதுக்கு? கன்னத்தை பிடிச்சு கிள்ளுனா கிள்ளுன கையை அப்படியே வாயில வச்சு முத்தம் கொடுக்கணும். கிளம்புறீங்களா? இந்த கிளம்பிட்டேன். மனுஷனை சோதிக்கிறதுக்குனே வர்றது. சேட்டை பிடிச்ச பிள்ளை. எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கேன்பா. மேரேஜுக்கு வர முடியல, ஐம் சோ சாரி. கேள்விப்பட்டேன் நீ சுவிட்சர்லாந்து போயிருக்கிறதா. ஆமா ப்ரோ, ஹனிமூன் போயிருந்தோம். அங்க வெதர் எப்படி இருந்தது? செம்ம குளிரு. சார் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். எங்க மேடத்தோட கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதான் இப்போ வந்துட்டீங்கல்ல. அம்மா பாப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க ப்ரோ? சின்னதா இங்க பக்கத்துல கோவில் டூர் போயிருக்காங்க. கோவிலுக்கா? ஓகே ஓகே. அண்ணன் என்ன பண்றாப்ல? வீட்டுல தான் இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு கன்சர்னுக்கு ரைட் போகணுமா. இந்த வார கடைசியில பெங்களூர் போறதுக்கு கூப்பிட்டுருந்தேன். ஆமா ப்ரோ, சொல்லிட்டு இருந்தாரு போகணும்னு. அப்படியா? அப்பாடா, சரி அப்ப அதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு வந்துருவா. அப்படி அப்படிதான் நினைக்கிறேன். எமக்கு உன்னால வர முடியுமா? நோ ப்ரோ, தப்பா நினைச்சுக்காத. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு 1.5 மாசம் லீவ் போட்டுட்டு நானே ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கேன். சரிப்பா, ஓகே ஓகே. வர முடியுமான்னு கேட்க தான் செஞ்சேன். வேலை இருந்தா பாரு. சாரி ப்ரோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் ப்ரோ, மேரிட் லைஃப்லாம் எப்படி போகுது? அதுவா, ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு இது வரைக்கும். அவனை 2 நாள் லாக்கப்லயே வச்சு சோறு தண்ணி இல்லாம அடைச்சு வை, அப்பதான் அவன் வழிக்கு வருவான். ராஸ்கல் எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டான். இவனுங்களுக்கெல்லாம் அறிவே வராது. அப்புறம் அவன் என்னாச்சு அந்த கங்கா? இந்த வாரம் ஏதாவது கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு பிக் பாக்கெட் இல்லனா ஏதாவது செயின் எடுத்துருக்காளா? அவளையும் தூக்கி உள்ள போடு, நான் நாளைக்கு வந்து என்னன்னு பாக்குறேன். கமல் ப்ரோ, என்னாச்சு? ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் பயப்படாதீங்க. மேடம் ஸ்டேஷன்லனா அப்படித்தான். நானே ரொம்ப பயப்படதான் செய்வேன் அவங்கள பார்த்தா. இல்ல பயம்லாம் இல்ல ப்ரோ, முகத்தை பார்த்தாலே அது தெரியுது ப்ரோ. இல்லப்பா, நீ வேற. போலீஸ்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் முடிச்சேன். என்ன பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலைன்னா அப்படிதான் இருக்கும். ஏன் உங்க அண்ணன் எடுத்துக்கோ, கிரிமினல்ஸ் கிட்ட எப்படி டீல் பண்ற அப்படி. ஆனா என்கிட்ட உங்ககிட்ட எவ்வளவு பாசமா இருக்கு அப்படி. அது மாதிரிதான். ஓகே ஓகே, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா எங்களுக்கும் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பயப்படாத. யாரு? நான் பயப்படுறேனா? சரிதான். வாங்க சார் வாங்க. வெண்ணிலா வா. ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? டேய் முத்து, மைனின்னு கூப்பிடு. அது சட்டுன்னு வர மாட்டேங்குது, போக போக பழகிக்கலாம். மேடம் ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் வெண்ணிலா. இருங்க குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். நோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தோம். சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனோ. ஒரு ஃபோன் கால் ஸ்டேஷன்ல இருந்து. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். முத்து, நீ என்ன அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க அமௌண்ட்? யா ப்ரோ, இட்ஸ் a மேரேஜ் கிஃப்ட் ஃபார் யூ. எதுக்குப்பா இதெல்லாம்? நீ வேற அண்ணன் வேறன்னு தனித்தனியா செஞ்சுக்கிட்டு. இருக்கட்டும் ப்ரோ, இருக்கட்டும். ஓகே ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்பட்டுமா? என்னப்பா இப்பதான் வந்தா அதுக்குள்ள போறேங்கிற? நோ நீங்க நியூ கப்பிள், வீட்ல வேற யாரும் இல்ல. என்ஜாய். புத்த வாங்க போற பாரு. என்ஜாய் ப்ரோ, நாங்க கிளம்புறோம். மேடம் போயிட்டு வரோம். சார் போயிட்டு வரோம். வெண்ணிலா எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஷனை பாத்துக்கோங்க. எஸ்ஐ கிட்ட சொல்லியிருக்கேன், அவரும் இருப்பாரு. இருந்தாலும் நீங்க எல்லாருமே கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் நாளைக்கு ஒரு நாள் வருவேன். வந்து உங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பெங்களூர் கிளம்பணும் இந்த வாரம். போயிட்டு வாங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு இந்த வார கடைசியில எக்ஸாம் இருக்குல்ல, நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஆமா மேடம், தேங்க்யூ. சரி ஓகே, நாங்க கிளம்புறோம். பை.
சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. ம் வரேன் மேடம். வாங்க. என் ஃப்ரெண்டோட தம்பி. தெரியும், இவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அப்படியா? சரி சரி. ஃபோன்ல ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு இருந்த. அது ஸ்டேஷன்ல ரெகுலரா வர்ற ஆளு தான். நாளைக்கு ஸ்டேஷன் போயிட்டு ஒரு 1 hour 2 hourல வந்துடுறேன். கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போனோம்னா எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்புறம் ஃபோன்லயே ஹேண்டில் பண்ணிக்குவேன். சரி. அப்புறம் வானதி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னங்க, ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ரஃபா ஹேண்டில் பண்றதுனால வீட்லயும் அப்படி இருந்துருவணும்னு நினைக்கிறீங்களா? அம்மா கிட்டயும் பாப்பா கிட்டயும். அது என்னோட வேலை. அங்க நான் அப்படித்தான் இருக்கணும். அங்க போய் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா யாரும் எனக்கு பயப்பட மாட்டாங்க. அதே மாதிரி வீட்லயும் நான் இருந்தேன்னா யாரும் என்னை மதிக்கவும் மாட்டாங்க. எனக்கு 2 இடத்துலயும் பேலன்ஸ் பண்றதுக்கு தெரியுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா. அப்புறம் உனக்கு கீழே பிசியா வேலை பார்க்குற பொண்ணு கோடீஸ்வர வீட்டில் கல்யாணம் பண்ணி போயிருக்கு. ஆனா நீ அந்த பொண்ணுக்கு சீனியர் ஆஃபீஸர். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? நீங்க மட்டும் என்ன சாதாரண ஆளா? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன கம்பெனி தாம்மா. இன்னைக்கு சின்ன கம்பெனியா இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் பெருசா போகும், நாளான்னைக்கு இன்னும் பெருசா போகும். எப்படியும் ஓனர் தானே. ஓனராவே இல்லாட்டியும் பரவாயில்ல, கமலா இருந்தா போதும் எனக்கு. தேங்க்ஸ் வானதி. சரி, வீட்ல யாரும் இல்ல, உள்ள வரீங்களா? எங்க? கிச்சனுக்கு. எதுக்கு? யாரும் இல்லாத போது சமைக்க சொல்லி கொடுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப வரீங்களா? சொல்லித்தரேன். வரேன். வாங்க வாங்க.